தேவ வார்த்தை நீதிமொழிகள் 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படி தேன் உடலுக்கு நன்மையாகவும் இனிமையாகவும் இருக்கிறதோ அதுபோல் ஞானம் ஆத்துமாவிற்கு மனதிற்கு உகந்ததாகவும் லாபகரமாகவும் இருக்கிறது என்று இன்றைய வசனம் சொல்கிறது. ஞானம் மாணிக்கங்களை விட சிறந்தது. ஞானம் தங்கம் மற்றும் வெள்ளியை விட சிறந்தது. நானும் நீங்களும் விரும்புகிற எந்த ஒரு பொருளை விடவும் மிகச் சிறந்தது ஞானம். ஒரு முட்டாள் இந்த ஒப்பனைகளை செய்திருந்தால் அவனுடைய இந்த கருத்தை அவன் அறியாமையில் சொல்லியிருக்கிறான் என்று நாம் அதை அசட்டை பண்ணியிருப்போம். ஆனால் இதை எழுதியது சாலமோன் ராஜாவாகும். இதற்கு முந்தைய வசனத்தை படிக்கலாம். என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். இந்த தேனுடைய உருவகம் நம் பரிசுத்த வேதாகமம் முழுவதற்கும் பொருந்தும். நம் ஆத்மாவிற்கு தேவ வார்த்தையால் வரும் மகிழ்ச்சியும் இன்பமும் தேவனுடைய சிறப்போடும் இனிப்போடும் சரியாக ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. நம் ஆத்மாவிற்கு எப்படி ஞானம் மிகவும் முக்கியமாகவும் விலையேற பெற்றதாகவும் இருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ள நம் முயற்சிகள் எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும். ஞானத்தில் அடித்தளம் தேவனுக்கு பயப்படுகிற பயமாகும். இதுவே நம் வாழ்வின் பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை நம் தேவன் நமக்கு இலவசமாகவும் தாராளமாகவும் தருகிறார். இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் ஏமாற்றத்தையே தருகிறது. ஆனால் ஞானம் நம்மை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. இது நமக்கு உறுதியாகவும் நிச்சயமாகவும் வெகுமதி அளிக்கிறது. யாரெல்லாம் ஞானத்தை உபயோகப்படுத்தி அதை நடைமுறையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு அது பெரிய வெகுமதியை தருகிறது. ஆனால் அதை உற்று நோக்கி பார்த்து கேட்கிறவர்களுக்கு வெகுமதி அளிப்பதில்லை. நம் வாழ்வை ஞானத்தோடு வாழ்ந்தால் நமது வாழ்வில் நாம் எதிர்பார்த்த முடிவை அடைவோம். அதாவது நல்லதும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமாய் இருக்கும். மேலும் எப்பொழுது நாம் ஞானத்தில் பங்கு பெறுகிறோமோ அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கேட்கிறோம். ஞானம் நமக்கு நிலைக்கும் நம்பிக்கையை விளைவிக்கிறது. நித்தியத்திற்காக வாழ்வதே ஞானமாக வாழ்வதாகும். இந்த உலகத்திற்காக வாழ்வது முதலில் பெரிதாக தோன்றும், ஆனால் கடைசியில் அது கசப்பாகவே இருக்கும். இப்பொழுது ஒருவர் நிறைய பொருட்களை உடையவராய் இருக்கலாம். இப்பொழுது ஒருவர் மனதிற்கு இன்பமானவர்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் அது எல்லாமே மரணத்தோடு அற்றுப்போகும். நாம் இளமையாக இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களை அனுபவிக்கலாம். ஆனால் முதிர் வயதாகும்போது அந்த காரியங்கள் நம்மை திருப்திப்படுத்தாது என்பதை பிரசங்கையும் நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் முதிர் வயதாகும்போது நம்மால் உலக காரியங்களை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நம் உடலுக்கும் வயதாகும். ஆகையால் இந்த உலகத்தின் முட்டாள்தனத்திற்கு வாழ்வது என்பது வருடம் அதிகரிக்க நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணும். ஆனால் ஞானம் நம் நம்பிக்கை அற்றுப்போவதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் எப்படி தேன் இதோடு ஒப்பிடப்பட்டுள்ளது? தேன் நம் சரீரத்திற்கு பல்வேறு வழிகளில் ஆரோக்கியத்தை தருகிறது. முதலில் தேன் இனிப்பிற்காக கொடுக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை நம் இரத்த நாளங்களில் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்வதால் சுலபமாக சர்க்கரை நோய் வர ஏதுவாய் இருக்கிறது. ஆனால் தேனீக்களால் முன் செரிமானம் செய்யப்படுவதால் நமக்கு தேவையான ஆற்றலை மட்டும் தருகிறது. நம் சர்க்கரை அளவை அதிகரிக்க விடாமல் பார்த்து கொள்கிறது. இன்னும் எளிமையாக சொன்னால் தேன் நமக்கு தேவையானதை மட்டும் தருகிறது, எதிர்மறையானதை அல்லாமல். ஞானம் இதை போல்தான். ஒரு சிலர் புத்திசாலியாகவும் படித்தவர்களாகவும் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த கல்வியில் தேவனுடைய ஞானம் புரிந்து கொள்ளுதல் எல்லாம் குறைவாகவே இருக்கிறது. எப்பொழுது ஒருவர் மிகவும் புத்திசாலியாக இருக்க நேரிடுகிறதோ அவர்கள் திமிர் பிடித்தவர்களாயும் இருக்கிறார்கள். அத்தகையவர்கள் கல்வி மற்றும் அறிவின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிவதும் இல்லை, தாழ்மையும் இல்லாதிருக்கிறார்கள். இத்தகைய கல்வி ஆபத்தானது. ஏனென்றால் அவர்கள் மனித ஞானத்தையே சார்ந்து மனிதரில் இருக்கும் பாவ சுபாவத்தினால் தேவ ஞானத்தை புறக்கணிக்கிறார்கள். இறுதியில் அவர்கள் கற்றது எல்லாம் தேவ வார்த்தை புறக்கணித்து தேவ வெளிப்பாடுகளையும் புறக்கணித்து கல்வி, அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் மனித முயற்சியாகவே பார்க்கிறார்கள். தேவ ஞானம் மிகவும் வித்தியாசமானது. அது எப்படி தேன் நல்லதை மட்டும் கொடுக்கிறதோ அதுபோல நல்லதை மட்டுமே கொடுக்கிறது, தீமையை கொடுக்காது.
தேவ ஞானமோ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆனால் தேவனோட கண்ணோக்கில். எவ்வளவு அதிகம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு தாழ்மையை அதிகம் தழுவுகிறோம். இத்தகைய ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை காண்கிறோம். தேவனை மையமாக கொண்டு பார்க்கும் உலக பார்வைக்கும் மனிதனின் உலக பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் கற்று லாபம் கொண்டவைகள் வாழ்க்கையை பற்றி முற்றிலும் வேறு முடிவுகளுக்கு நேராக வழி நடத்துகிறது. தாவீது ராஜா தேவ வார்த்தையை தேனோடும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் துளிகளோடும் ஒப்பிட்டிருக்கிறார். இத்தகைய தேனை தான் பரிசுத்த வேதாகம காலத்தில் வாழ்ந்த மக்கள் மிக உயர்ந்ததாக எண்ணினார்கள். அவ்விசுவாசிகளுக்கும் ஆத்மீகத்தில் வளர்ச்சி அடையாத விசுவாசிகளுக்கும் தேவ வார்த்தை கசப்பாகவே இருக்கும். ஆனால் ஆத்மீகத்தில் வளர்ந்த விசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தேவ வார்த்தை தேனை விட இனிமையாகவே இருக்கும். அதை அவர்கள் புசிக்க புசிக்க இன்னும் அதனுடைய இனிமை வளர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக, நோயை எதிர்க்கும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பொருள் தேனில் நிறைந்ததாக இருக்கிறது. அதே போல்தான் தெய்வீகமான ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பொருள்கள், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். தேவ வார்த்தையானது நம்மை பாவ சுபாவத்திலிருந்து நம்மை சுற்றி இருக்கும் உலக அமைப்பிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது. தேனின் இன்னொரு நன்மை, இது நமக்கு ஒரு அருமையான ஆன்டிபயோட்டிக் குணத்தை கொண்டுள்ளது. ஞானமும் இந்த விஷயத்தில் தேனை போலதான். இந்த உலகத்தின் எண்ணங்கள், உலக தொற்றுகள் மூலம் நாம் நோய்பற்றாமல் தேவ வார்த்தை நமக்கு தெய்வீகமான பரிகாரமாக இருக்கிறது. தேவ வார்த்தை மேம்படும் போது சுயநலம் என்ற தொற்று பரவாமல் திருமணங்கள் காக்கப்படுகிறது. நாம் இந்த உலகில் சந்திக்கும் பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்களில் ஆரோக்கியமாவதற்கு தேவ வார்த்தையை பயன்படுத்தும் போது சுயத்தை மையமாக கொண்டு குடும்பங்களில் வரும் பிரிவினைகளிலிருந்து குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகின்றது. தேனும் ஞானமும் நம் சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் நன்மையானது என்று சொல்லும் வழிகள் அநேகம் இருக்கும். நம்முடைய அனுதின உணவு முறையில் நாம் உட்கொண்டால் நாம் பாக்கியவான்கள் தான். நாம் முன்னதாக படித்தது போல இது நாம் விரும்பிய முடிவை தரும். நம் நம்பிக்கை வீண் போகாது. நாம் தேவனோட வல்லமையில் உற்சாகம் அடைவது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தின் தொற்றுகளிலிருந்தும் நம் இருதயம், மனது, ஆவி எல்லாவற்றையும் பாதுகாக்கின்றது. உண்மையான விசுவாசிகளாகிய நாம், உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் தினந்தோறும் தேவ வார்த்தையிலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் செய்யும்போது நாம் இந்த நொடி நாள் மட்டுமல்லாமல் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டடைய முடிகிறது. நாம் வாழ்நாள் முழுவதற்கும் மட்டுமல்லாமல் நித்தியத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நித்தியத்திற்கும் நாம் தேவனோடே அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.